பகவான் உங்களுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதனால் இங்கு பெரிய அளவில் உங்களுடைய வீட்டில் நன்மைகள் நடக்கப் போகிறது என்றுதான் கூற வேண்டும். சனி பகவான் எப்பொழுதுமே உங்களுடைய வீட்டில் வந்து அமர்ந்தார் என்றால் அது உங்களுக்கு மிகவும் கெடுதல் நேரமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரமானது சனி பகவானால் உங்களுக்கு போதுமான அளவிற்கு லாபகரங்கள் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். இதனால் நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் அனைவருமே இந்த ஒரு நேரத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏற்படும். இந்த ஒரு நேரத்துல சனி பகவான் உங்களுடைய வீட்டுல 10 மற்றும் 11ஆம் வீடுகளுக்கு அதிபதியாக இந்த ஒரு நேரத்தில் அமர்ந்திருக்கிறான். 10ஆம் வீடு அப்படிங்கிறது தொழில் இல்லைன்னா வியாபாரம், அதிகாரம் அதிகாரம் நம்மளை தேடி வரக்கூடிய நிலை, ஒரு நாணம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வழிபாடு, கடவுள் பக்தி, மகத்துவம், அது மட்டுமல்லாம மரியாதை, தந்தை வழியின் மூலம் அவர்கள் செய்த பாவங்களை கழுவுவதற்கான ஒரு நேரம். இது அனைத்துமே இந்த ஒரு 10ஆம் வீட்டிற்குள் வந்து அடங்கிவிடும். இந்த ஒரு 10ஆம் நிலையில நீங்க இப்பொழுது இருக்கீங்க. இதனால நீங்க இத்தனை நாட்கள் செய்த பாவங்கள், துன்பங்கள் அனைத்திற்கும் ஒரு விடுதலையானது கிடைக்கும். இதனால் உங்களை நீண்ட நாட்களாக பிடித்து கொண்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். 11ஆம் வீடு அப்படிங்கிறது மூத்த உடன்பிறப்புகள், ஆதாயங்கள், ஆடை ஆபரணங்களின் சேகரிப்பு, அறிவு, வேலைக்காரர்கள், உங்களுடைய இளைய மனைவி, அதாவது யாராவது 2வது திருமணம் செய்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா அவர்கள் அனைவரையுமே குறிக்கும். இது அனைத்துமே 11ஆம் வீட்டில் வந்து குடியிருக்கும். 10ஆம் வீட்டிற்கு கேந்திரம் வந்து அதிபதியாகவும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பது பாத கஸ்தானமும் சனி தோஷமாக இந்த ஒரு நேரத்தில் மாறுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அசையும் லக்னத்திற்கு 11ஆம் வீடு பாதகஸ்தானமாக அமைகின்றது. இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய உடல்நலம் மட்டுமே பாதிக்கப்படும். இருந்தாலும் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது பெரியவர்களின் கூற்றாக கருதப்படுகிறது. பாதகஸ்தான அதிபதியை நம்ம திரிகோணத்துல வச்சிருக்கிறதுனால தோஷம் நீங்கி அதிக அளவு பலனானது கிடைக்கும் அப்படிங்கிறது விதிப்படி கட்டாயமாக கூறப்படுகின்றது. இந்த ஒரு நேரத்துல முடிந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படாது. பழைய காலத்துல புலிப்பாணி சித்தர்னு ஒரு நபர் வந்து இருந்தாங்க. அவங்க இது எல்லா லக்னங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்கிறார். அது அவர் என்ன கூறியிருக்கார் அப்படின்னா, சனி 5ஆம் வீட்டுல அல்லது 9ஆம் வீட்டுல வைக்கப்படணும். அப்படி வச்சாங்க அப்படின்னா பாதக அதிபதியின் பலன்கள் யாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நேரத்துல கூறியிருக்கிறார். இதனால் நீங்க பெரிய அளவுல உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நன்மைகள் நடக்கப் போகிறது. முடிந்த அளவிற்கு இந்த ஒரு நேரத்தில் மேஷம் ராசியில் பிறந்த நபர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது விளங்கும். அது மட்டுமல்லாம அரசியல்வாதிகளின் நட்பு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். அரசியல்வாதி அது மட்டும் இல்லாம அரசியலுக்குள்ள போகணும்னு நீண்ட நாட்களாக நீங்க நினைத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான ஒரு நேரமாகவும் இந்த ஒரு நேரமானது மேஷம் ராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக இருக்கும். நீங்க தொழில எதிர்பாராத நன்மைகள் இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். நீங்க நினைத்தே பார்த்திருக்க மாட்டீங்க, இவ்வளவு பெரிய ஆர்டர் நம்மளை தேடி வருமா, இவ்வளவு பணமும் லாபமும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த ஒரு நேரத்துல உங்களை தேடி நன்மைகள் நடக்கக்கூடிய, அதுவும் நீங்க எதிர்பாராத நன்மைகள் இந்த ஒரு நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். வேலை இடத்தில் உங்களின் செல்வாக்கு இந்த ஒரு நேரத்துல அதிகரிக்கும். உங்களுடைய வேலை விஷயங்கள்ல முடிந்த அளவிற்கு நீங்க பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்து உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. கண்டிப்பா அதன் மூலம் உங்களுக்கு மிக பெரிய அளவுல வெற்றியானது கிடைக்கும். அதே மாதிரி வேலை செய்கின்ற இடங்கள் அனைத்திலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமானது இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். இத்தனை நாட்கள் வரை நீங்க எத்தனையோ வேலைகள் செய்து கொண்டு இருப்பீங்க. சில வேலைகள் பிடிக்கல அப்படின்னு ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கும் நீங்க தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கடின உழைப்புக்கேற்ற ஊதியமானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இதனால் மிக பெரிய அளவுல உங்களுக்கு வெற்றியும் தேடி வரும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகிவிடும். குடும்பத்தில் தேவையில்லாமல் ஏற்பட்டு கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். உறவினர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைத்து உங்கள் அனைவருமே இந்த ஒரு நேரத்துல கூட்டு குடும்பமாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்படும். வியாபாரத்துல மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வந்து சேரும்.
கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன சிக்கல்களும் பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வரப்படும். நீங்க கொடுத்திருந்தாலும் சரி, வாங்கியிருந்தாலும் சரி, அதை சரியா நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா வாங்குங்க. யார்கிட்டயாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சரியான நேரத்துல அவங்க கூறின டயத்துல கொடுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட தூண்டும். இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக அந்த பிரச்சனைகள் வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த ஒரு நேரத்துல மேசம் ராசிக்காரர்களின் பலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அரசாங்க அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை அந்த அரசாங்க அதிகாரிகள் மூலம் அந்த பிரச்சனைகளை நீங்க தீர்த்து கொள்வீங்க. உங்களுடைய வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது நிலுவையில நீண்ட நாட்களா இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னா, அவர்களின் உதவியை வைத்து அந்த ஒரு வழக்கை இந்த ஒரு நேரத்துல நீங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடுவீங்க. நீண்ட நாட்களா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லைன்னா சொத்து சோகங்கள், ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவானது கிடைக்காமலே இருக்கும். அந்த முடிவுகளை இருக்கும். அவர்களை வைத்து இந்த ஒரு நேரத்தில் உங்களால் செய்ய முடியாத வேலைகள் என்று எதுவும் கிடையாது. உங்களுக்கு எதிரிகளாக இருப்பவர்கள், உங்களுக்கு போட்டியாக இருப்பவர்கள் என அனைத்தையுமே நீங்க இந்த ஒரு நேரத்தில் அழித்து விடலாம். அவர்கள் அனைவரையுமே அழித்துவிட்டு இந்த ஒரு நேரத்துல முன்னேறி வருவதற்கான ஒரு நேரமாக மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயமாக விளங்கும். அதே நேரத்துல உங்களுடைய உறவினர்களின் ஒத்துழைப்பு இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும். நீங்க இத்தனை நாட்கள் உங்களுடைய குடும்பத்துல எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் போட்டிருப்பீங்க. எத்தனையோ நபர்களுக்கு அடிக்க போவதோ, அவங்களை திட்டிருப்பதோ, அவங்களுக்கு தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனைகளையும் நீங்க கொடுத்திருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய குடும்பமும் சரி, உங்களுடைய உறவினர்களும் சரி, உங்கள் மீது அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து உங்கள் மீது அவ்வளவு சாதகமாக இந்த ஒரு நேரத்துல பயன்படுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது மேசம் ராசி அன்பர்களுக்கு விளங்குகிறது. இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது அடிக்கடி தலைவலி உண்டாக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இதனால் உங்களுடைய வேலை கவனம் வந்து சிதறிவிடும். வேலையை உங்களால சரியா செய்ய முடியாது. திடீர்னு தலைவலி, காய்ச்சல்னு தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படும். இதனால் நீங்க செய்து கொண்டிருக்கின்ற வேலைகள்ல உங்களுடைய கவனம் வந்து சிதறும். இதனால் மிக பெரிய அளவில் அது உங்களுக்கு மிக பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்க தூண்டும். எதிர்பார்த்த சில முக்கிய செய்தி உங்களை தேடி வருவதற்கு இந்த ஒரு நேரத்தில் தாமதமாகும். நீங்க முன்கூட்டியே பணத்தை கொடுத்துருப்பீங்க, ஏதாவது ஒன்றுல முதலீடு செய்திருப்பீங்க, அது மூலியமா லாபம் வரும். லாபம் வந்திருக்கும், ஆனா அந்த ஒரு பணமானது உங்களுடைய கையை வந்து சேர்ந்திருக்காது. இதனால நீங்க ரொம்பவும் வருத்தம் அடைந்து கொண்டிருப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல சின்ன சின்ன எதிர்பார்த்த முக்கியமான செய்திகள் உங்களை தேடி வரும். ஆனா அந்த செய்தி உங்களை தேடி வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகும். அது செய்தியாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இது அனைத்திற்குமே இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக பொருந்தும். இந்த ஒரு நேரத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, வியாபார கணக்குகளை கவனமா நீங்க இந்த ஒரு நேரத்துல எழுத வேண்டும். நீங்க முதலாளியா இருந்தாலும் சரி, இல்லைன்னா தொழிலாளியாக இருந்து கணக்கு பிள்ளையா எங்க வேலை பார்த்தாலும் சரி, இந்த ஒரு நேரத்துல நீங்க வியாபார கணக்குகளை கவனமா எழுதணும். அந்த வியாபார கணக்குகளை தவறா நீங்க எழுதிட்டீங்கன்னா அதனாலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இந்த கணக்கு எங்க போயிருச்சு, நீங்க எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுலயும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல மிகப்பெரிய சிக்கலானது ஏற்படும். எனவே இந்த விதமான கவனத்தையும் நீங்க உங்களுடைய கவனத்தை இந்த ஒரு வேலையில சரியா செலுத்துங்க. செலுத்திட்டு கணக்கு வழக்குகளை சரியா பாருங்க. இதனால உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளானது ஏற்படும். தேவையில்லாத நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விலக்கிக் கொள்வது மிகவும் நல்லது. உங்களுக்கே தெரியும் எந்த நபர்களுடன் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அறிந்து அந்த ஒரு நேரத்துல நீங்க இருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை தேடி கொடுக்கும். தேவையில்லாத நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கிக் கொள்வது மிகவும் நல்லது. ஆடம்பர செலவுகளை நீங்க குறைக்கணும்.